இன்று எங்களுடைய வீடுகளுக்குள் குர்ஆன் ஓத தெரியாத புதியதொரு மோசமான சமுதாயம் உருவாகி வருகிறது. அதனுடைய விளைவு உள்ளங்கள் பாலடைந்து போயிருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய ஒரு பகுதியேனும் மனனமாக இல்லையோ, பாடமாக இல்லையோ, அந்த உள்ளங்கள் பாலடைந்த உள்ளங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், பாலடைந்த வீட்டில், மனித சஞ்சாரமற்ற இடத்தில் எப்படி ஜின்களும் ஷைத்தான்களும் போய் குடியேறி கொண்டு அதிலே சில மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமோ, அதே போன்றுதான் குர்ஆனை சுமக்காத, குர்ஆன் ஓத தெரியாத, குர்ஆனோடு தொடர்பில்லாத உள்ளங்களில் நல்ல விஷயங்கள் ஏறமாட்டாது. வீட்டிலே பிள்ளை சொல்லு கேட்கிறான் இல்லை, பிள்ளை கட்டுப்படாமல் நடக்கிறான், மகள் எதிர்த்து நிற்கிறாள், எவ்வளவுதான் அறிவுரை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உள்ளத்தில் குர்ஆன் இல்லை. உள்ளம் இறுகி போயிருக்கிறது, உள்ளம் கல்லாகி போயிருக்கிறது. அதை மென்மையாக்குகிற, பசுமையாக்குகிற எந்த ஒரு சாதனமும் இல்லை. இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆனை நாங்கள் மிக நேர்த்தியான பாதையை காட்டக்கூடியதாக இறக்கி இருக்கிறோம். மிக சரியான வழியை இந்த குர்ஆன் தான் காட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். இந்த குர்ஆனிலே நாங்கள் ஆரோக்கியத்தையும் முஃமின்களுக்கான அன்பையும் ரஹ்மத்தையும் இறக்கி இருக்கிறோம். அது இல்லாத உள்ளங்கள், அல்லாஹ்வுடைய ஆரோக்கியம் இல்லாத, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாத உள்ளங்களில் எப்படி சகோதரிகளை நாம் சொல்லுகிற நல்ல விஷயங்கள் ஏறப்போகிறது? எப்படி அதை உள்வாங்க போகிறார்கள்? பிரச்சனை எங்களிடத்தில் இருக்கிறது. குர்ஆன் ஓதுவதை பார்த்து பெருமைப்படுகிற அளவுக்கு இன்று யாருக்கும் மனோநிலை இல்லை. பிள்ளை குர்ஆன் ஓதினால் கூட அவசரமாக ஓதிவிட்டு புத்தகத்தை எடுத்து படி என்று சொல்லுகிற பெற்றோர்கள் தான் இருக்கிறோம். படிப்பதற்கு 2-3 மணித்தியாலங்கள் எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கிற பெற்றோர் ஓதுவதற்கு ஒரு அரை மணி நேரம் எடுப்பது கூட கஷ்டம். மதரசாக்களுக்கு அனுப்பிவிட்டு, இங்கு எப்படியோ தெரியாது, சில இடங்களில் எங்களுடைய ஊர்களில் எல்லாம் இருக்கிறது, மதரசாவுக்கு அனுப்பிவிட்டு 3 மணிக்கு மதரசாவுக்கு அனுப்பிவிட்டு 3:15 கோல் பண்ணுவார்கள், பிள்ளைக்கு டியூஷன் இருக்கிறது அவசரமாக அனுப்புங்கள். 3:30 மணிக்கு டியூஷனுக்கு போகிற பிள்ளை 6:30 7 மணி வரையும் இருப்பான். சில பிள்ளைகள் 9 மணி வரையும் இருப்பார்கள், இருந்து விட்டு வருவார்கள், கணக்கில்லை. மதரசாவுக்கு வந்தால் ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிடம், ஒரு அரை மணி நேரம். பிள்ளை டியூஷனுக்கு போகிற பொழுது அழகான ஆடைகள் உடுத்தி, அதற்கென்று செலவழித்து, அதற்கென்று யூனிஃபார்ம் தைத்து, அவர்களுக்கு மேக்கப் பண்ணி அனுப்புவார்கள். மதரசாவுக்கு ஒரு கிழிந்த குர்ஆனை கொடுத்து, அதற்கு உரையும் இல்லை, ஒன்றுமில்லை, அதை பேணுவதும் இல்லை, விளையாடி அதே உடுப்போடு அதே வேர்வையோடு பிள்ளை வருவான். இதுதான் இந்த சமுதாயம். மறுமையினுடைய வெற்றிக்கு, அந்த பிள்ளையினுடைய சந்தோஷத்திற்கு, அந்த பிள்ளையினுடைய ஆரம்ப அடித்தளத்திற்கு வழிகாட்டுகிற குர்ஆனுக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவம். இந்த முக்கியத்துவத்தை இழந்ததனுடைய விளைவுதான் இன்று சமுதாயத்தில் சொற்கேளாத பிள்ளைகளும், கட்டுப்படாத பிள்ளைகளும், உள்ளங்களில் நல்லதை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளும் உருவாகி இருக்கிறார். வீடுகள் தடம் புரண்டு போயிருக்கின்றன, வீடுகள் திசை மாறி போயிருக்கின்றன. ஒரு பிள்ளையை ஹாபிலாக்குவதற்கு உம்மாவுக்கும் விருப்பமில்லை, வாப்பாவுக்கும் விருப்பமில்லை. படிப்பு வராத பிள்ளைகளை தான் மதரசாவுக்கு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், மார்க்கத்தை கற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிற, அல்லாஹுடைய தீனை எடுத்து சொல்லுகிற, அல்லாஹுடைய மார்க்கத்தை சுவர்க்கத்துக்கு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்கிற ஒருத்தன் வகுப்பிலே தேர்ச்சி பெறாமல் இருக்கிற ஒருத்தனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு பிள்ளையை, ஒரு பெண் பிள்ளையை மதரசாவிலே கொண்டு போய் விட்டு ஒரு ஹாபிலாவாக ஆக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு கிடையாது. பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும், மார்க்கத்தை படிப்பிக்க வேண்டும் என்கிற சிந்தனை கிடையாது. சயின்ஸ் படிப்பிப்பதற்கு ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் மாசம் செலவு செய்வார்கள். மதரசாவுலே சேர்த்தால் 15,000 ரூபாய் மாசம் கட்ட வேண்டும், பெரிதாக பார்ப்பார்கள். எங்கிருக்கிறது வருமானம் இல்லை என்று சொல்லுவார். இந்த மனோநிலை, இந்த மனோநிலையினுடைய விளைவு, பெற்றோர்களுக்கு ஏற்பட்டதனுடைய விளைவு, அன்புக்குரிய சகோதரிகளே, சரியான ஒரு இல்லத்தை, ஒரு சந்தோஷமான இல்லத்தை கட்டமைக்க முடியவில்லை. இந்த மார்க்கத்தை விட்டும் தூரமாக அல்லாஹ்வுடைய அருள் எங்களை விட்டும் தூரமாகிக் கொண்டே இருக்கிறது.